திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவிலில் விசைத்தறி ஜவுளி உற்பத்திக்கான 5% ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய கோரி விசைத்தறி உரிமையாளர்கள் நடத்தி வரும் வேலைநிறுத்த போராட்டம் இன்று 10வது நாளாக தொடர்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம். சுடலைக்குமார், விசைத்தறி வேலைநிறுத்தத்தால் ஜவுளி உற்பத்தி எந்த அளவிற்கு பாதிப்படைந்துள்ளது? வணக்கம் மகேஷ். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவில் மற்றும் இதன் சுற்றுவட்டார பகுதிகள் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக நெசவு தொழிலே பிரதான தொழிலாக கருதப்படுகிறது. குறிப்பாக சங்கரன்கோவில் மற்றும் இதன் சுற்று வட்டாரங்களில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்கள் உள்ளன. இதில் 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் ஜவுளி உற்பத்திக்கு மத்திய அரசானது தற்பொழுது புதிதாக கொண்டு வந்துள்ள சரக்கு மற்றும் சேவை வரி 5% விதித்துள்ளது. இந்த 5% சேவை மற்றும் சரக்கு வரியிலிருந்து விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ந்து கடந்த 5ஆம் தேதி முதல் இந்த பகுதியில் உள்ள விசைத்தறி தொழிலாளர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று 10வது நாள் இந்த போராட்டமானது எட்டியுள்ளது. இந்த நிலையில் இன்று வரை சுமார் 15 கோடி இழப்பீடு ஏற்பட்டுள்ளது. தொழிலானது பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த விசைத்தறி தொழிலாளர்கள் உரிமையாளர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த ஜிஎஸ்டி வரியினால சரக்கு மற்றும் சேவை வரியினால என்ன மாதிரியான பாதிப்புகளை நீங்க அதாவது இந்தியால விவசாயத்துக்கு அடுத்த பெரிய தொழிலா நெசவு தொழில் இருக்குது. இதுக்கு இப்ப வரைக்கும் எந்த விதமான டாக்ஸும் இருந்ததில்லை. இப்ப இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்புல பருத்தி, பஞ்சு, நூல் எல்லாத்துக்குமே 5% வரி போட்டிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா அதை விட பெரிய சங்கடம் என்னன்னாக்க, இந்த நெசவு தொழில் நடைபெறக்கூடிய நிலையில ஒரு 5 விதமான ஒரு ஜாப் ஒர்க்குகள் நாங்க செய்ய கொடுக்கிறோம். அந்த ஜாப் ஒர்க் என்னன்னாக்க, சாயம் போடுறது, பசை போடுறது, பைண்டிங் போடுறது, பாவு ஓடுறது, நெசவு பண்றது. இந்த ஒவ்வொரு நிலையிலையும் அதுக்கு 5% சர்வீஸ் கேட்டகரியில் ஜாப் ஒர்க் கொடுத்துருக்கிறதுனால சர்வீஸுங்கிற கேட்டகரியில் டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. எங்க சங்கரன்கோவிலை பொறுத்தவரையில என்னன்னா, எல்லாமே 2 தறி 4 தறி போட்டிருக்க ஒரு ரொம்ப அடித்தட்டு மக்கள், படிப்பறிவு இல்லாதவங்க தான் இருக்காங்க. அவங்க இந்த சட்டத்தின்படி அந்த டெலிவரி செலான் போடணும், ஆன்லைன்ல நீங்க வே பில் எடுக்கணும், அது இருந்தா தான் நாங்க அலோவ் பண்ண முடியும், இல்லைனாக்கா கேஸ் போடுவோம், ஃபைன் போடுவோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நடைமுறை சாத்தியமே இல்லாது. இதை எந்த விதமான ஆலோசனையும் எங்கிட்ட கலந்து ஆலோசிக்கவும் இல்லை. அதே மாதிரி இந்த சட்டத்துல எந்த விதமான குறைபாடு இருக்குதுங்கிறத நாங்க சொன்னாலும் அதை களைகிறதுக்கு எந்த அதிகாரியும் இப்ப வரைக்கும் எங்களுக்கு விளக்கங்கள் சொல்லல. நாங்களா விளக்கம் தெரிஞ்ச வரையில எங்களுக்கு இது மிகப்பெரிய சுமையா இருக்குது. ஏன்னா இந்த 5 விதமான நிலையிலையும் டாக்ஸ் கட்டுறது எப்படி வாங்குறது, திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறதையும் தெளிவுபடுத்துறதுக்கு யாரும் இல்லை. அப்படி இருக்கும்போது திரும்ப நாங்க டாக்ஸ் போட்டு இந்த சேலையை விற்கணும் அப்படின்னு சொன்னா அதை கடையில உள்ளவங்க வாங்குறதுக்கு இப்ப வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான ஆர்டரும் இல்லாம இந்த ஜிஎஸ்டி சட்டத்தால எல்லாமே ஸ்தம்பிச்சு போய் இருக்குது, தொழிலே ஸ்தம்பிச்சிருக்கு. நீங்க சொல்லுங்க. அதாவது இவ்வளவு தூரம் பாதிப்பு இருக்கதா சொன்னீங்க. இது தொடர்பாக கைத்தறி தொழில், இந்த விசைத்தறி தொழில் உங்கள்கிட்ட அரசின் சார்பில் ஏதாவது பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் ஈடுபட்டிருக்காங்களா, இல்ல நீங்க அரசு இது வரைக்கும் கோரிக்கைகள் ஏதாவது வச்சிருக்கீங்களா? எங்களை பொறுத்தவரையில தொழிலாளர்கள் நீங்க அரசியல் இதுல மார்க்சிய கம்யூனிஸ்ட் இதில் வச்சிருக்கிறாங்க. அவங்க தொழிலாளர் நம்முடைய இதில் நாங்களுடைய வேலைநிறுத்தத்துக்கு அவங்க உறுதுணையாக இருக்காங்க. ஏன்னா அவங்களும் பாதிக்கப்படுறாங்க ரொம்ப அதிகமா இந்த அளவில். அதாவது ஜிஎஸ்டி வரியில முதல்ல எப்படின்னா, எங்களுக்கு முதல்ல அதாவது பருத்தி நூலுக்கும் வரி கிடையாது, அதே மாதிரி துணி வெளியில போறதுக்கும் வரி கிடையாது. இந்த விசைத்தறி மூலம் வெளியில போறதுக்கு இதுக்கு 2க்குமே வரி இல்லாம இருந்ததுனால எங்களுடைய பிரச்சனை இல்லாம இது வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையும் ஓடிக்கிட்டு இருந்தது. எங்களுடைய தொழிலாளர்கள் நல்லபடியா பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கிட்ட ஒப்பந்தம் எடுத்து நடத்துறவங்களும் கரெக்டா நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ உள்ள பாதிப்பு என்ன கேட்டீங்கன்னா, சரி ஏற்கனவே எங்க செயலாளர் சொன்னது மாதிரி தொடர்ந்து இந்த எல்லாத்துக்கும் சர்வீஸ் டாக்ஸ் வந்ததுனால எல்லாமே பாதிக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நான் ஒன்று பொதுவாக சொல்லிக்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா, பொதுவாக அவசர கோலத்தில் இந்த ஜிஎஸ்டி வரியை இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. அது நடுராத்திரி பண்ணாங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் எல்லாருமே நாங்கள் எதிர்பார்க்கறதுனா எல்லாத்தையும் கூட்டு வச்சு எல்லாருடைய சந்தர்ப்ப டெக்ஸ்டைல் யூனிட்டு இதெல்லாம் பெருசு. இப்போ பொறுத்தவரையில் இந்தியாவை பொறுத்தவரையில் விவசாயத்துக்கு அடுத்தது பெருசு டெக்ஸ்டைல். அதுல கூட்டு வச்சு பேசி எல்லாத்தையும் முடிவு பண்ணி இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இதுல எதுக்கெல்லாம் நம்ம வரி போடலாம், எதுக்கெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கறத ஒரு முடிவு பண்ணியிருக்கலாம். அதை பண்ணல. ஆனா எல்லாருமே போட்ட பிறகு இப்போ ஜாயிண்ட் கமிஷனர் ஒருத்தர் கொண்டு போட்டுருக்காங்க. எப்படி ஒரு 4 மாவட்டத்துக்கு ஒரு கமிஷனர் ஒருத்தர், ஜாயிண்ட் கமிஷனர். அவர் அங்கேருந்து போன வாரம் வந்திருந்தார். திருநெல்வேலியில் ஏசி கொண்டு போயிருக்காரு. யாருக்குமே தெரியல. அவர் இவங்களுடைய கேட்பா எங்க டெக்ஸ்டைல் பத்தி அவர் கேட்கவும் கிடையாது. அந்த அதாவது ஜிஎஸ்டி தொடர்பாகவோ இதோடைய பாதிப்பு அறிமுகம் குறித்து இதுவரைக்கும் தொழிலாளர் யாருக்குமே பேசலாம் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பாக ஐயா, நீங்க சொல்லுங்க. இது தொடர்பா அரசிடம் நீங்க என்ன மாதிரியான கோரிக்கைகள் வச்சிருக்கீங்க? யாராவது பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறாங்க? வணக்கம். என் பெயர் சுப்பிரமணியன், தலைவர் மாஸ்டர் அசோசியேஷன் சங்கரன்கோவில்.
இங்கே சங்கரங்கோயிலை பொறுத்த அளவுக்கு நாங்கள் என்ன தொழில் நடத்தினோம்னா, மிக சிறிய விசைத்தறி, அதாவது 2 தறி வீட்டிலேயே போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் அந்தந்த குடும்பங்கள் பிழைச்சிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். அந்த குடும்பத்துக்குரிய முழு வருமானம் கூட அந்த தொழிலில் எங்களுக்கு கிடைக்காது. அந்த அளவில் தான் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இதில் நாங்கள் ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு 5% வரி கட்டி நாங்கள் கொண்டு போய் திரும்ப வாங்குறது எல்லாமே எங்களுக்கு மிக புதிய ஒரு திட்டமாக இருக்குது. இது எங்களால் ஜீரணிக்க முடியல, எங்களுக்கு அதுக்கு புரிதலும் இல்லை. எத்தனையோ நாங்கள் மீட்டிங்கில் போய் கலந்துக்கிட்டோம், கிட்டத்தட்ட ஒரு 3-4 மீட்டிங்கில் போய் கலந்துக்கிட்டோம். இது தொடர்பாக அரசுக்கு நீங்க என்ன மாதிரியான கோரிக்கைகள் வச்சிருக்கீங்க? அதாவது அரசுக்கு நாங்கள் என்ன சொல்றோம்னா, எங்களுக்கு இந்த வரி விதிப்பிலிருந்து விலக்கு, முழு விலக்கு வேண்டும், அவ்வளவுதான் நாங்கள் கேட்டுக்கொள்வது. எல்லாத்தையும் நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் எந்த விதமான நடவடிக்கை இன்னை வரைக்கும் இல்லை. ஏன்னா ஒரு சாதாரண வீட்டில் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களால ஒரு 10,000 பணம் கொடுத்து சம்பளம் கொடுத்து ஒருத்தரை வேலைக்கு வச்சுக்கிட முடியாது. ஏன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருந்தால் தான் நாங்கள் ஆன்லைனில் எல்லாமே செய்ய முடியும். ஆன்லைனில் தான் எல்லாம் பண்ணணும்னு இருக்கிறாங்க. ரொம்ப நல்ல திட்டம் தான், இல்லைன்னு நாங்கள் சொல்ல வரல. ஆனால் இது எங்களால் ஃபாலோ பண்ண முடியாத ஒரு மிக கஷ்டமான ஒரு திட்டம். இன்னொன்று என்னன்னா, எல்லாமே கம்ப்யூட்டர் மயமாக வேண்டியிருக்கு. நாங்கள் முதலமைச்சரை போய் சந்திச்சோம். முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் இதுக்கு எல்லா விதமான உங்களுடைய கவனத்தை நாங்கள் அங்கே கொண்டு போய் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது எப்போ அடுத்த 5ஆம் தேதி, அது வரைக்கும் நாங்க என்ன செய்யறது? எங்களை யார் காப்பாத்துறது? இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில நாங்க எங்ககிட்ட இன்னைக்கு யாருமே சேலையோ வேஸ்டியோ எதுவுமே வாங்கக்கூடிய அளவுல இன்னைக்கு யாருமே இல்ல. என்ன காரணம்னா, எல்லாருமே பயப்படுறாங்க எப்படி நம்ம இதை செயல்படுத்துவது என்பது. இதுக்கு கம்ப்யூட்டர் வாங்கி ஆன்லைன்ல எல்லாருமே ஜிஎஸ்டில நம்பர் இது பண்ண வேண்டியிருக்கு. வேற எந்த விதமான, அதாவது நான் ஒரு மிக பெருமையா நான் சொல்லிக்கிட்டது என்னன்னா, எங்களுடைய தோழர்கள், அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர்கள் தான் எங்களுக்கு இன்னைக்கு உறுதுணையா இருக்காங்க. என்ன மற்ற யாருமே இன்னைய வரைக்கும் ஆச்சு எங்ககிட்ட ஐயா என்ன செய்யறீங்க, ஏன் இப்படி செய்யறீங்க, நாங்க உங்களுக்கு என்னென்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்கல. கண்டிப்பா, அதாவது இந்த தொழில் ஈடுபட்டுள்ள 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்காங்கன்னு தொழிலாளர்கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம், நீங்க தொழிலாளர்கள் இந்த கடந்த 10 நாட்களா தொடர் வேலை நிறுத்திட்டு இருக்கீங்க. இந்த ஜிஎஸ்டினால உங்களுக்கு என்ன பாதிப்பு? தொழில் அன்றாட வேலை பார்த்து சாப்பிடுறவங்க நாங்க. இப்படி 10-15 நாளா இன்னைக்கு வேலை இல்லை. வேலை இல்லைன்னா நாங்க எங்க யார்கிட்ட போய் கடன் வாங்கி சாப்பிட முடியும்? இப்படி அன்னைக்கு வேலை பார்த்தாலே சாப்பிடுறதுக்கு தள்ளாடிக்கிட்டு இருக்கோம். 15 நாள் வேலை இல்லை, நாங்க யார்கிட்ட போய் வாங்க முடியும்? அரசாங்கம் எங்களுக்கு இது கொடுக்குமா, ஏதாவது நிவாரணம் கொடுக்குமா? இல்ல நாங்க வேலை பார்க்க ஓனர்கிட்ட போய் கடன் தான் வாங்க முடியும். கடன் வாங்கி நாங்க எவ்வளவு நாள் இது பண்ண முடியும்? நாங்க என்னைக்குமே முன்னேறதுக்கு எங்களுக்கு எந்த அரசாங்கமும் எங்களுக்கு உறுதுணையா செய்ய முடியல. அதனால இந்த வரியை போட்டு கிட்டத்தட்ட எங்க சங்கரங்கோயில ஒரு 20,000 தொழிலாளி இன்னைக்கு பட்னி சாவுல இருந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு அரசாங்கம் தான் ஒரு நல்ல ஒரு முடிவை சொல்லணும். மகேஷ், உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. இந்த பகுதி சங்கரங்கோயில் பகுதி மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் உள்ள விசைத்தறி தொழிலாளர்களுடைய நிலைமை இதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து வேலை நிறுத்தப்பட்டு ஈடுபட்டு வருகின்ற இவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பல கோடி மதிப்பிலான பொருட்கள் அனைவுமே தேக்கமடைந்துள்ளன. இந்த ஜிஎஸ்டி வரி விதித்த அன்றைய நாள் முதல் தற்போது வரை, அதாவது இங்கிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் அனைத்துமே தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் கூட ஏற்றுமதி செய்து வருகின்ற இந்த உற்பத்தி பொருட்கள் அனைத்துமே தற்பொழுது தேக்கமடைந்து அன்றாடம் உற்பத்தி செய்கின்ற அந்த உற்பத்தி ஊதியத்தை வைத்து குடும்பத்தை நடத்துகின்ற இவர்களுக்கு 10 நாட்களாக தொடர்ச்சியாக வேலையின்றி தவித்து வரும் இவர்களுக்கு இவருடைய கோரிக்கைகளை அரசு உடனடியாக எடுத்துக்கொண்டு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இவர்களுடைய பாதிப்புகள் குறித்து எடுத்துரைத்து இந்த ஜவுளி உற்பத்தியில் 5% அந்த ஜிஎஸ்டி வரியிலிருந்து வரி விலக்கு அளிக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய கோரிக்கையாக இருக்கின்றது. மகேஷ்.